வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி, வாழைக்கன்று, வெற்றிலை, இது வந்து ரோஸ் கலர் டிசம்பர். இப்போ இதில் வந்து ஒரு 2 கிளை எது வச்சா துளுக்குமோ அதை மட்டும் ஓடிங்க. 2 கிளை போடும். அதுலேயே வந்துடும் 2. எந்த தொட்டியில் நான் வைக்க போகிறேன்? எனக்கு வேணாம். இது வந்து பால் ரோஸ். இதை வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பால் ரோஸ். இது வந்து அடிக்கலையாக பார்த்து அனுப்புகிறேன். இது வந்து மொனக்கலை. இது செம்பருத்தி. 2 எடுத்துட்டியம்மா? இந்த மாதிரி சொறி வச்சே வந்துடுது. துளுத்துக்குச்சு. இந்த மாதிரி ஈரத்தில் சொறி வச்சா கூட போதும். வேரோடு இருக்கு போல இருக்கே. இந்தா கட் பண்ணிடுறேன். சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து ஒரு கலர் பால் ரோஸ் கலரு. இந்த கலர் வந்து இந்த தோட்டத்தில் தான் இருந்துச்சு. இதில் வந்து உடைச்சிட்டாங்க. இதை எடுத்து வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறேன். இது செம்பருத்தி. இது ஒரு பால் ரோஸ். இது செம்பருத்தி கட்டிங்ஸ். இது வந்து லைட் ரோஸு. இது நல்லா திக் ரோஸ். வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வந்து பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ரோஸ் டிசம்பர்லாம் வந்து வெட்டி போட்டாங்க. இப்போ வந்து ஏப்ரலே வந்துருச்சு. ஏப்ரல் வந்து பரீட்சையே பசங்க வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி பரீட்சையே வந்து 10வது பசங்களாம் பரீட்சை எழுதுகிறாங்க. இந்த டைமுக்கு வந்து இது பூவெல்லாம் அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டுட்டாங்க. இந்த பாருங்க, இது செம்பருத்தி. அவங்க வீட்டில் ஒரு கிளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். நான் தான் வச்சேன். அது அப்படியே பெருசாகிடுச்சு. அதிலேருந்து அவங்க கிளையை உடச்சி போட்டாங்க. இப்போ அந்த கிளையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரோஸ், வெள்ளூர் ரோஸு. இது திக் ரோஸு. இது கொஞ்சம் பால் ரோஸு. 1 2 3 கலர் இருக்குது டிசம்பரில். இப்போ இதை வந்து என்கிட்ட 80 ரூபா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அமிச்சாங்க. 2 பேர் அமிச்சாங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து இதை நான் பார்சல் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, தனித்தனியாக கவரில் போட்டு அதை சுற்றி அதில் இந்த பாக்ஸில் வச்சு நான் இப்போது பார்சல் பண்ண போகிறேன். அந்த பார்சல் சர்வீஸில் வந்து எவ்வளோ வெயிட்டு போட்டு, ஒரு வெயிட்டு வந்து மினிமமே 50 ரூபா கேட்குறாங்க. அதனால் நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து அதிகமாக காசுக்காக விற்கலை. எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் கொடுக்குறேன். இதை வந்து யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள், நான் வந்து பார்சல் பண்ணுறேன். இன்னும் செடி இருக்குது, அதை கட் பண்ணி கூட நான் வந்து வேரும் அந்த விதையும் விதை வந்து
இந்த டிசம்பரோட விதை வந்து தூரமாக விழுந்து முளைச்சி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது வேணுனாலும் சொல்லுங்கள், அனுப்பி விடுறேன். இதோ கனகாம்பரம் டிசம்பர். இது வந்து எங்கள் வீட்டு கேனில் இருக்கிற டிசம்பர். இது ஒரு டிசம்பர். இது வந்து ஒரு கிளை ரோஸும், நல்ல திக்கு ரோஸும் பால் ரோஸும் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து கிளை தான் வச்சேன். அது நல்லா துளுத்து வந்துருச்சு. அதுக்கு அடியில் பாருங்கள், இந்த எத்தனை வந்து கீழே வந்து தூரமாக விழுந்து முளைச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து இதில் நட்டு வச்சு வளர்க்குறேன். இது வேர் வந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வேணுன்னா அனுப்பி விடுறேன். இந்த மாதிரி நல்லா கேன் இருந்தால், கவர் இருந்தால், ஏதாவது குப்பையை போட்டு, நம்ம வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டை போட்டு, தழை இலை தழைகளை போட்டு நீங்கள் வந்து இந்த மண்ணை போட்டு, இது வேரோடும் இருக்குது, செம்மண் வச்சு வளர்க்குறேன். இந்த மாதிரி இதை வந்து நட்டுடுங்க. கிளை இருந்தாலும் அதில் சொருகி, நான் வந்து எப்படின்னா அந்த இப்படி நட்டுட்டோம்னா இது மேலே வந்து கவர் போட்டு மூடி கட்டிடணும். இந்த முனை வந்து காயக்கூடாது. நம்ம முருங்கைக்கிழலாம் வச்சா முனையில் வந்து சாணி வைப்போம். அந்த மாதிரி கவர் போட்டு கட்டி அடியில் தண்ணி ஊற்றினே வந்தால் துளுத்துக்கும். அந்த மாதிரி துளுத்துது தான் இது, இந்த டிசம்பர். இதை நான் வந்து யாருக்கு வேணாலும் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.